படித்தவுடன் கிழித்து விடவும், கிழிக்கலைன்னா சிரிச்சிருவீங்க. எடப்பாடியார் நேற்று என்ன சொன்னார்? ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் வரியை ஏற்றி மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே கருணத்தொகை யார் கொடுப்பாங்க? கருணத்தொகையாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா கொடுப்போன்னு சொன்னார். சரி, அந்த 10,000 எப்படி கொடுப்போம்னு நம்ம பத்திரிகையாளருங்க கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, வல்லுநர் குழுவை வச்சு வரி இனங்களை பூரா ஏற்றி தான் அந்த 10,000 கொடுக்க போகிறாங்க. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துட்டு போயிடலாமே. இது எதுக்கு? நாளுக்கு நாள் இன்றைக்கி தினமலர் போஸ்டர் தான் நீங்கள் பார்த்தீங்க. எடப்பாடியார் அள்ளி விடுறாருன்னு சொல்லி ஒரு தலைப்பில் சொல்லியிருக்கான். பட்டதாரிக்கு 2,000, கருணைத்தொகை 10,000, +2க்கு 1,000 ரூபா. இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அடுத்தவனை தூண்டி விடுறதுக்காக அதை நான் அவ்வளோ கொடுப்பேன், இதை நான் இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க. அந்த மாதிரி கிளப்பி விட்றாரு போல். இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கிலலாம் பேசக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை பயங்கர காமெடியாக போய்கிட்டு இருக்குது. இப்போ வர 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 என் தேர்தல் நெருங்க என்ன பேசுகிறாரு, என்ன இது பண்ணுறாரு அப்படின்னே தெரிய மாட்டேங்க. ஏதோ ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர் பேசுகிற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் பேசுகிறாரு. சரி, பார்க்கலாம். எலெக்ஷன் இன்னும் 2 மாதம் தானே, முடிவு வந்துடும்ல. யாருக்கு 10,000 கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.